இன்றைய காலகட்டத்திலே சிட்டுக்குருவிகளை பார்ப்பது என்பது மிகவும் ஒரு அரிதான விஷயமாக மாறிவிட்டது. இன்றைய இளம் தலைமுறைகள் பெரும்பாலும் சிட்டுக்குருவியை நேரில் பார்த்திருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நகரப்பகுதிகளிலே வாழக்கூடிய மக்களுக்கு சிட்டுக்குருவியை பார்ப்பதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போய்விட்டது. சிட்டுக்குருவி என்ற ஒரு இனமே அழிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தற்பொழுது மாறி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதோ இங்கே சிட்டுக்குருவிகள் ரோட்டிலே தேங்கி இருக்கக்கூடிய சிறிது அளவு தண்ணீரிலே குளித்து மகிழக்கூடிய ஒரு காட்சியை நாம் இங்கே காண முடிகிறது. பெரும்பாலும் இன்றைய சூழ்நிலைகளில் கிராமத்து பகுதிகளிலே கூட சிட்டுக்குருவிகளை பார்ப்பது என்பது மிகவும் அரிதான ஒரு விஷயமாக மாறி வருகின்ற இந்த சூழலில் இதோ இங்கே 10க்கும் மேற்பட்ட சிட்டுக்குருவிகள் ஒன்றாக கூடி குளித்து மகிழ்வதை இங்கே நாம் காண முடிகின்றது. சிட்டுக்குருவிகளின் கீச்சலிடுகின்ற அந்த ஓசையை கேட்பதற்கே ஒரு தனி சுகம்தான். அதோடு இதோ இங்கே நீரிலே இந்த சிட்டுக்குருவிகள் குளித்து விளையாடுவதை பார்ப்பது இன்னும் மனதிற்கு ஒரு ரம்மியமான ஒரு உணர்வை தரக்கூடியதாக இருக்கின்றது. நம்மை இயற்கையோடு இயற்கையாக இந்த சிட்டுக்குருவிகள் கொண்டு செல்கின்றன. இயற்கையின் அற்புதமான படைப்புகளில் இந்த சிட்டுக்குருவியும் ஒன்று. இதோ குளித்து முடித்து இங்கே இருக்கக்கூடிய இந்த புதர் செடிகளிலே தங்களுடைய இறக்கைகளை காய வைத்து கொண்டிருக்கின்றன. சிட்டுக்குருவிகளை பார்க்காத இந்த இளம் தலைமுறையினருக்காக ஆர்கே வாய்ஸ் இதோ இந்த சிட்டுக்குருவிகளினுடைய ரம்யமான குரலோடு இந்த சிட்டுக்குருவிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. சிட்டுக்குருவிகளை தினந்தோறும் பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய உணர்வுகளை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். சிட்டுக்குருவிகளை இதுவரை பார்க்காதவர்களும் பதிவிடுங்கள்.